நோன்பு திறக்கிற நேரத்தில் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி சிக்கனில் சீஸ் பால் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. நான் வந்து 150 கிராமுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் மிளகாய் வச்சு கேட்குறாந்தா பச்சை மிளகாய் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஓரங்கள்லாம் வெட்ட வேணாம், அப்படியே பிரெட் ஸ்லைஸாக இது நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு முட்டை சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டான பதத்தில் இருக்குது, அதனால் இது அப்படியே நல்லா நம்ம பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம சீஸ் வைக்க போகிறோம். நீங்கள் அப்படியே உருட்டும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் வைக்கிறாந்தக்கா வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக எல்லா மாவையும் உருட்டி எடுத்துகிட்டு தான் இதில் சீஸ் வைக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒரே சேஃபாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சீஸ் எடுத்திருக்கேன், மொசரல்லா சீஸ். இதில் வந்து ப்ரெட்டு தூள் எடுத்திருக்கேன் பிரட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இது போல் நடுவில் கை வச்சு அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சீஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் தட்டையாக தட்டிட்டு கூட நீங்கள் உள்ளே வச்சு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு செய்யும்போது உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சு மூடிடுங்க. இதை மூடிட்டு நீங்கள் கோதுமை மாவு, சோள மாவு இல்லை முட்டையை அடித்து வச்சு கூட நீங்கள் பிரட்டிட்டு நீங்கள் இந்த ரொட்டி தூளை பிரட்டி எடுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஈரப்பதம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து முட்டை மாவு எதுவுமே சேர்க்கலை. அப்படியே ரொட்டி தூளில் போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. ரொட்டி தூள் ஒட்டாட்டினா நீங்கள் மாவு கரைச்சி முட்டை கரைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு ரொட்டி தூள் நல்லா ஒட்டிக்கிச்சு, ப்ரெட்டு தூள். இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா மறுபடியும் ஒரு காவு முக்கி எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரே ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரொட்டி தூளை நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பாலும் உங்களுக்கு நான் உருட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இது போல் நடுவில் குழி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சீஸ் வச்சுட்டு மறுபடியும் இதை நல்லா உருட்டிட்டு மறுபடியும் ரொட்டி தூளில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம உருட்டிட்டு பார்க்கலாம். இப்போ இதை 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிற ரொட்டி தூள் ஃபுல்லாக கருக்கிடும், உள்ளே இருக்கிற சிக்கன் வேகாமல் ஆயிடும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு இது போல் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா உள்ளே இருக்க சிக்கனுமே நல்லா வெந்து வருங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. வீட்டிலே சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.